மறையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இதய தெய்வம் தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவி அம்மாவுடைய 71ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டம் வரும்போது பார்த்தேன். நம்ம முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், இந்த திடலுக்கு பேர் நேருச்சி திடல், திசையன் விலை பேரூராட்சி. இந்த இடத்துல அம்மாவுடைய பிறந்தநாள் விழாவை சிறப்பான உறுப்பினர் அருமை அண்ணன் ஆர்பி ஆதித்தன் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற நெல்லை புறநகர் வடக்கு மாவட்ட கழகத்துடைய செயலாளர் அன்பு சகோதரர் ஆற்றல் மிகுந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் பேச்சிமுத்து, குமரேசன் ராஜா, ஜெயபால், இசக்கி அவர்களுக்கும் பாராளுமன்ற தொகுதி பணிக்குழு பொறுப்பாளர் இசக்கி பாண்டியன் அவர்களுக்கும் நெல்லை புறநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வேல்முருகன் அவர்களுக்கும் எம்ஜிஆர் இளைஞர்களுடைய நெல்லை தெற்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் ஊசி காட்டான் அவர்களுக்கும், அகிலா முத்துக்குமார் அவர்களுக்கும், சிவன்பாபு அவர்களுக்கும், செல்வி அவர்களுக்கும், மாரிமுத்திருக்கின்ற தாய்மார்களுக்கும், பெரியவர்களுக்கும், இளைஞர் பட்டாளத்திற்கும் பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் அரசியலுக்கு வந்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. அதிமுகவை உருவாக்கிய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் 3 முறை முதலமைச்சர், மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியவர். இன்னைக்கு எம்ஜிஆர் பேரை சொன்னா குழந்தைய கூட கைதட்டுதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு திட்டங்களை கொடுத்து மகிழ்ந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு பிறகு அவர் வழிவந்த புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் 5-6 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை கொடுத்து மக்கள் இன்றும் போட்டி புகழக்கூடிய தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் விழா. நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம், இந்தியாவில் கொண்டாடுறோம். வெளிநாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு விழா நடக்குதுன்னு சொன்னா அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு மட்டும் இந்த பேரில் தான் நடக்குது. நேற்று நான் துபாய்க்கு போயிட்டு வந்தேன். அம்மா பிறந்தநாள் விழா துபாயில் நடந்துச்சு. இங்கேருந்து பார்த்தா கடல் கடந்து போகணும். போய் அங்கே போனால் இதே மாதிரி 1000 மக்கள், நம்ம பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து நலத்திட்ட உதவிகள் கொடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவி அம்மாவுடைய 71ஆம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை துபாயில் நடத்துறாங்க. இன்னைக்கு திசையின் விலையில அன்னை ஆயத்தின் சொன்னது மாதிரி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவரும் போற்றப்படுகிற இந்த திசையின் விலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி. எனக்கு பேசுறதுக்கு முன்னாடி பேசினவங்க பல கருத்துக்களை இங்க சொன்னாங்க. அம்மாவினுடைய புகழை பற்றி இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு, முன்னாடி இருக்கிற பெரியவர்களுக்கும், இளைஞர் பட்டாளத்துக்கு நல்லாவே தெரியும். 1982ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டத்திற்கு உயர்மட்ட குழு உறுப்பினராக பொறுப்பு வாங்குறாங்க. அம்மா வாங்கி அந்த சத்துணவு திட்டம் எப்படி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அதிகாரிகிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு சொல்லி திறம்பட அந்த திட்டத்தை நல்ல முறையில் கொண்டு வராங்க. ஏற்கனவே பள்ளி குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மறைந்த முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை போல அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்று கொண்டு வந்து லட்சக்கணக்கான குழந்தைகள், அந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் பசியோடு இல்லாமல் உணவு அருந்த வேண்டும் என்ற நல்ல காரணத்திற்காக கொண்டு வந்த திட்டத்தில் உயர்மட்ட குழு உறுப்பினராக பொறுப்பேற்று அந்த திட்டத்தை திறம்பட பணியாற்றிய ஒரு முதல்வர் இதயதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதற்கு பிறகு கழகத்திற்கு கொள்கை பரப்பு செயலாளர் 83ல்
84 நாடாளுமன்றத்தில் மேல் சபை ராஜ்யசபா உறுப்பினர். பெரிய விஷயம். 82 பொறுப்பை வாங்கி 83 கொள்கை விருப்பு செயலாளராக வந்து 84 ராஜ்யசபா உறுப்பினராக வந்து 6 ஆண்டு காலம் பணியாற்றுகிற அந்த வாய்ப்பை பெற்ற பொழுதும் கூட 84 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் இருக்கிற சூழலில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்த அதிமுகவை வெற்றி பெற செய்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. அன்னைக்கு மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு மக்கள் மனதில் நிற்கிற திட்டங்கள், அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் பார்த்தா 2 கோடி குடும்ப அட்டை வைத்திருக்கிற நபர்களுக்கு இலவசமாக மிக்சி கிரைண்டர் ஃபேன் கொடுத்த ஒரே முதல்வர் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். எந்த முதலமைச்சரும் சிந்திச்சு பார்க்கல. அனைவருக்கும் மிக்சி கிரைண்டர் ஃபேன் இன்னைக்கு அவசியம். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் எவ்வளவு வேகமா வேலையை முடிக்கணுமோ முடிக்கணும். குறிப்பா தாய்மார்கள் பாவம் காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளிச்சு வீடெல்லாம் கூட்டி பெருக்கி சமைச்சு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஆகும். அவங்க கஷ்டத்தை உணர்ந்துதான் தாய் உள்ளத்தோடு 2 கோடி குடும்ப அட்டை வைத்திருக்கிற நபர்களுக்கு இலவசமாக மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்கிய ஒரே முதல்வர் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். அதே போல பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு 1ஆவதிலிருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைய இலவசமா படிச்சுங்க. அனைத்தும் இலவசம். சைக்கிள் இலவசம், லேப்டாப் இலவசம். இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்ததினால் மக்கள் மனதில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற முதல்வர் இதயம் புரட்சி தலைவி அம்மா. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் 2வது முறையாக உங்களால் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் முதலமைச்சராக 2016 வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சோதனை வருகிற ஒரு சூழலில் அதிமுக தனித்து நின்று மாபெரும் வெற்றியை பெற்று மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தன் உடல் நலத்தையும் பார்க்காமல் மக்களுக்கு சேவை செய்த ஒரே முதல்வர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த சாதனைக்காகத்தான் இன்னைக்கு அம்மா புகழ் நின்றுகிட்டு இருக்கு மக்கள் மனசுல. நினைச்சிருந்தா 2வது முறையா முதலமைச்சரா வந்திருக்குமே வெளிநாட்டில் போய் சிகிச்சை கொடுத்திருக்கலாம் அம்மா. இல்ல லோக்கல்லே மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருக்கலாம். போனா திட்டங்கள் கொடுப்பதில் காலம் தாழ்த்து விடும் என்ற காரணத்திற்காக தன் உடல் நலம் வருந்திய சூழலில் கூட மக்களுக்காக உழைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அப்படி வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மாவருடைய புகழ் காக்கிற வகையில் இன்னைக்கு பார்த்தேன். நம்ம பாப்புலர் முத்தையா, சொக்கலிங்க, கல்லூர், வேலாயுதம் இந்த பகுதியினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் காலையிலிருந்து இன்னைக்கு அம்மா பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு கிராமமா போய் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முடிக்க முடியல. இங்க மீட்டிங்ன்றதால இங்க வந்துட்டாங்க. இங்க மட்டுமல்ல, ஏப்பா 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 பொறுப்பா ஏய் இல்ல இல்ல நீ வாங்கிக்க இன்னைக்கு அம்மா பிறந்தனால தமிழ்நாடு முழுக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொண்டாடி இருக்கோம். இந்த சைடில் அதிமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுக அம்மா பிறந்த நாள் கொண்டாடுற நிகழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக அங்கங்கே பொதுக்கூட்டங்கள்
நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க, பரவாயில்ல. நான் அதிமுக காரங்களுக்கு கேட்கிறேன், புரட்சி தலைவி அம்மா முதல்ல பிஜேபியோட கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. சந்திச்சு ஒரு வாரத்தில் உங்க கூட கூட்டணி வச்சது தப்பு அப்படின்னு சொல்லி வெளியே வந்த பிறகு ஆட்சி கவுளுது. சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம், அம்மா பேசுறாங்க, என் வாழ்நாளையில நான் செஞ்ச தவறு பிஜேபி கூட கூட்டணி வச்சது, இனிமேல் பெற்று என் வாழ்நாளையில சத்தியமா பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன், செஞ்ச தவற நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க புரட்சி தலைவி அம்மா. இந்த மானங்கட்ட எடப்பாடி ஓபிஎஸ்க்கு நான் கேட்கிறேன், எங்க இதய தெய்வம் அம்மா இம்மான்னு பேசுறீங்க இல்லடா மேடையில, அம்மா வெறுத்த கட்சிய, கூட்டணி வேணாம்னு சொன்ன கட்சிய எதுக்கு இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சீங்க? அம்மா சொல்ல நீங்க மதிக்கலன்னு தான் அர்த்தப்ப. மக்கள் ரெடியா இருக்கா உங்களுக்கு எப்படா பாடம் கொடுக்கணும்னு சொல்லி. தேர்தல் ஒன்று வரணும் போது பொதுமக்கள் அதிமுகவும் பிஜேபிக்கு மரணடி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்க தமிழ்நாட்டு மக்கள். கூட்டணி வச்சுட்டு பரவாயில்ல. அதுக்கடுத்து யாராண்டு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கூட்டணி. இப்ப 2 வருஷத்துல திமுக காரங்களோட அதிமுகவை இவ்வளவு வச்சிருக்க மாட்டாங்க. ஊழலாட்சி, எடப்பாடி பழனிசாமி ஊழல் புரிகிறாரு, ஓ பன்னீர்செல்வம் ஊழலுக்காகவே இருக்காரு, அமைச்சர்கள் பூரா ஊழல் பண்றார், லாயக்கு இல்லாத அமைச்சர்கள், பேச தெரியாத அமைச்சர்கள், இந்த ஆட்சியே தேவையில்லை, பூராமே ராஜினாமா பண்ணணும். இவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான வார்த்தையை ஐயா ராமதாஸ் சொல்றாரு. அவருடைய புதல்வர் அன்புமணி ராமதாஸ் இன்னொன்று சொல்றாரு, இவங்க எல்லாம் முட்டா பைய அமைச்சர் முதலமைச்சர், இவங்க நம்மளா தமிழ்நாடு நாசமா போகும்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேற்று வரைக்கும் சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வைத்ததின் மர்மம் என்ன? இத்தனை வருஷமா 2 வருஷமா நீ பேசாத பேச்சில்ல, இன்னைக்கு கூட்டணிட்டு போயிட்ட. எங்களுக்கு இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு. பிஜேபி அதிமுகவும் என்னைக்கு கூட்டணி சேர்ந்தீங்களோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 40 ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம்டா. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபியும் ரசிக்கல மக்கள், அதிமுகவையும் ரசிக்கல, 2க்குமே எதிர்போட்டு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தாய்மார்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 2 ஆட்சியுமே பிடிக்கல. பிடிக்காம இருக்கும் போது அந்த ஓட்டு திமுகவுக்கு சத்தியமா போகாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த ஓட்டு வரும். ஏன் வரும்னு சொன்னா 33 ஆண்டு காலம் அம்மாவுக்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா. அவர் உருவாக்கிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பிரச்சனைக்காக போராடி வருகிற தலைவர்களில் ஒருவர் அண்ணன் டிடிவி தினகரன். இதுதான்ப்பா கூட்டணி. இன்னமோ 4 கட்சி சேர்ந்தாங்களாம், மெகா கூட்டணின்றா, அந்த மேஜி கூட்டணின்றா. மேஜி கூட்டணி வைக்கலாம், மெகா கூட்டணி வைக்கலாம், ஓட்டு போடணும். நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் பேச்சிமுத்து, குமரேசன் ராஜா, ஜெயபால், இசக்கி அவர்களுக்கும், பாராளுமன்ற தொகுதி பணிக்குழு பொறுப்பாளர் இசக்கி பாண்டியன் அவர்களுக்கும், நெல்லை புறநகர் மாவட்ட இளைஞரணி செயலாளர் வேல்முருகன் அவர்களுக்கும், எம்ஜிஆர் இளைஞர்களுடைய நெல்லை தெற்கு மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள்
ஊசி காட்டன் அவர்களுக்கும், அகிலா முத்துக்குமார் அவர்களுக்கும், சிவன்பாபு அவர்களுக்கும், செல்வி அவர்களுக்கும், மாரிமுத்திருக்கின்ற தாய்மார்களுக்கும், பெரியவர்களுக்கும், இளைஞர் பட்டாளத்திற்கும் பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொண்டு கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் அரசியலுக்கு வந்து ஒரு 25 வருஷம் ஆச்சு. அதிமுகவை உருவாக்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் 3 முறை முதலமைச்சர், மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை வழங்கியவர். இன்னைக்கு எம்ஜிஆர் பேரை சொன்னா குழந்தைய கூட கைதட்டுதுன்னு சொன்னா அந்த அளவுக்கு திட்டங்களை கொடுத்து மகிழ்ந்தவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அவருக்கு பிறகு அவர் வழிவந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தமிழ்நாட்டில் 5-6 முறை முதலமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை கொடுத்து மக்கள் இன்றும் போட்டி புகழக்கூடிய தலைவராக வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் விழா. நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடுறோம், இந்தியாவில் கொண்டாடுறோம். வெளிநாட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு விழா நடக்குதுன்னு சொன்னா அது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு மட்டும் இந்த பேரில் தான் நடக்குது. நேற்று நான் துபாய்க்கு போயிட்டு வந்தேன். அம்மா பிறந்த நாள் விழா துபாயில் நடந்துச்சு. இங்கிருந்து பார்த்தா கடல் கடந்து போகணும். போய் அங்கே போனால் இதே மாதிரி 1000 மக்கள், நம்ம பகுதி மக்கள் ஒன்று சேர்ந்து நலத்திட்ட உதவிகள் கொடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக புரட்சி தலைவி அம்மாவுடைய 71ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழாவை துபாயில் நடத்துறாங்க. இன்னைக்கு திசையின் விலையில அன்னை ஆயத்தின் சொன்னது மாதிரி ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு அனைவரும் போற்றப்படுகிற இந்த திசையின் விலையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிறந்த நாள் விழா நிகழ்ச்சி. எனக்கு பேசினதுக்கு முன்னாடி பேசினவங்க பல கருத்துக்களை சொன்னாங்க. அம்மாவினுடைய புகழை பற்றி இங்க இருக்கிற தாய்மார்களுக்கு, முன்னாடி இருக்கிற பெரியவர்களுக்கும், இளைஞர் பட்டாளத்துக்கு நல்லாவே தெரியும். 1982ஆம் ஆண்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் சத்துணவு திட்டத்திற்கு உயர்மட்ட குழு உறுப்பினராக பொறுப்பு வாங்குறாங்க. அம்மா வாங்கி அந்த சத்துணவு திட்டம் எப்படி மக்களுக்கு பிள்ளைகளுக்கு கொடுக்கணும், அதிகாரிகிட்ட எப்படி வேலை வாங்கணும்னு சொல்லி திறம்பட அந்த திட்டத்தை நல்ல முறையில் கொண்டு வராங்க. ஏற்கனவே பள்ளி குழந்தைகள் நல்ல முறையில் படிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக மறைந்த முதல்வர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கொண்டு வந்த மதிய உணவு திட்டத்தை போல அதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் என்று கொண்டு வந்து லட்சக்கணக்கான குழந்தைகள், அந்த பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் பசியோடு இல்லாமல் உணவு அருந்த வேண்டும் என்ற நல்ல காரணத்திற்காக கொண்டு வந்த திட்டத்தில் உயர்மட்ட குழு உறுப்பினராக பொறுப்பேற்று அந்த திட்டத்தை திறம்பட பணியாற்றிய ஒரு முதல்வர் இதயதேவம் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள். அதற்கு பிறகு கழகத்திற்கு கொள்கை பரப்பு செயலாளர் 83ல், 84ல் நாடாளுமன்றத்தில் மேல் சபை ராஜ்யசபா உறுப்பினர். பெரிய விஷயம். 82ல் பொறுப்பை வாங்கி 83ல் கொள்கை பரப்பு செயலாளராக வந்து 84ல் ராஜ்யசபா உறுப்பினராக வந்து 6 ஆண்டு காலம் பணியாற்றுகிற அந்த வாய்ப்பை பெற்ற பொழுதும் கூட 84ல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தலை சந்திக்கிற நேரத்தில் நோய்வாய்ப்பட்டு அமெரிக்காவில் இருக்கிற சூழலில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து அந்த அதிமுகவை வெற்றி பெற செய்த ஒப்பற்ற தலைவி புரட்சி தலைவி அம்மா. அன்னைக்கு மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து இன்னைக்கு மக்கள் மனதில் நிற்கிற திட்டங்கள், அம்மா கொண்டு வந்த திட்டங்கள் பார்த்தா 2 கோடி குடும்ப அட்டை வைத்திருக்கிற நபர்களுக்கு இலவசமாக மிக்சி, கிரைண்டர், ஃபேன் கொடுத்த ஒரே முதல்வர் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். எந்த முதலமைச்சரும் சிந்திச்சு பார்க்கல. அனைவருக்கும் மிக்சி, கிரைண்டர், ஃபேன் இன்னைக்கு அவசியம். இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய விஞ்ஞான உலகத்தில் எவ்வளவு வேகமா வேலையை முடிக்கணுமோ முடிக்கணும்.
குறிப்பா தாய்மார்கள் பாவம் காலையில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு வாசல் தெளிச்சு வீடெல்லாம் கூட்டி பெருக்கி சமைச்சு குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்பி வீட்டுக்காரரை வேலைக்கு அனுப்பி முடிக்கிறதுக்கு குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் ஆகும். அவங்க கஷ்டத்தை உணர்ந்துதான் தாய் உள்ளத்தோடு 2 கோடி குடும்ப அட்டை வைத்திருக்கிற நபர்களுக்கு இலவசமாக மிக்சி கிரைண்டர் ஃபேன் வழங்கிய ஒரே முதல்வர் புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். அதே போல பள்ளியில் படிக்கிற மாணவ மாணவிகளுக்கு 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் படிக்கிற பிள்ளைங்க இலவசமா படிச்சுங்க. அனைத்தும் இலவசம். சைக்கிள் இலவசம், லேப்டாப் இலவசம். இப்படி பல்வேறு திட்டங்களை கொடுத்ததினால் மக்கள் மனதில் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற முதல்வர் இதயம் புரட்சி தலைவி அம்மா. அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வேளையில் 2வது முறையாக உங்களால் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் முதலமைச்சராக 2016 வருகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு சோதனை வருகிற ஒரு சூழலில் அதிமுக தனித்து நின்று மாபெரும் வெற்றியை பெற்று மக்களுக்கு வேண்டிய திட்டங்கள் கொடுக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தில் தன் உடல் நலத்தையும் பார்க்காமல் மக்களுக்கு சேவை செய்த ஒரே முதல்வர் இதயம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அந்த சாதனைக்காகத்தான் இன்னைக்கு அம்மா புகழ் நின்றுக்கு மக்கள் மனசுல. நினைச்சிருந்தா 2வது முறையா முதலமைச்சராக வந்திருக்குமே வெளிநாட்டில் போய் சிகிச்சை கொடுத்துருக்கலாம் அம்மா, இல்ல லோக்கல்லே மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருக்கலாம். போனா திட்டங்கள் கொடுப்பதில் காலம் தாழ்த்து விடும் என்ற காரணத்திற்காக தன் உடல் நலம் வருந்திய சூழலில் கூட மக்களுக்காக உழைத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா. அப்படி வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி அம்மாவருடைய புகழ் காக்கிற வகையில் இன்னைக்கு பார்த்தேன், நம்ம பாப்புலர் முத்தையா, சொக்கலிங்க, கல்லூர், வேலாயுதம் இந்த பகுதியினுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் காலையிலிருந்து இன்னைக்கு அம்மா பிறந்த நாளை முன்னிட்டு ஒவ்வொரு கிராமமா போய் பல்வேறு நலத்திட்டங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் முடிக்க முடியல. இன்னைக்கு அம்மா பிறந்த நாளை தமிழ்நாடு முழுக்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கொண்டாடி இருக்கிறோம். இந்த சைடில் அதிமுகவை சேர்ந்தவர்களும் அதிமுக அம்மா பிறந்த நாள் கொண்டாடுற நிகழ்ச்சியை கொண்டாடுறதுக்காக அங்கங்கே பொதுக்கூட்டங்கள் நலத்திட்ட உதவிகள் செய்கிறாங்க. பரவாயில்ல. நான் அதிமுக காரங்களுக்கு கேட்கிறேன், புரட்சி தலைவி அம்மா முதல்ல பிஜேபியோட கூட்டணி வச்சு நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சாங்க. சந்திச்சு ஒரு வாரத்தில் உங்க கூட கூட்டணி வச்சது தப்பு அப்படின்னு சொல்லி வெளியே வந்த பிறகு ஆட்சி கவுளுது. சென்னையில் ஒரு பொதுக்கூட்டம், அம்மா பேசுறாங்க, என் வாழ்நாளையில நான் செஞ்ச தவறு பிஜேபி கூட கூட்டணி வச்சது, இனிமேல் பெற்று என் வாழ்நாளையில சத்தியமா பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன், செஞ்ச தவற நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னவங்க புரட்சி தலைவி அம்மா. இந்த மானங்கட்ட எடப்பாடி ஓபிஎஸ்க்கு நான் கேட்கிறேன், எங்க இதய தெய்வம் அம்மா இம்மாண்டு பேசுறீங்க இல்லடா மேடையில, அம்மா வெறுத்த கட்சிய, கூட்டணி வேணாம்னு சொன்ன கட்சிய எதுக்கு இன்னைக்கு அதிமுக பிஜேபி கூட்டணி வச்சீங்க? அம்மா சொல்ல நீங்க மதிக்கலன்னு தானே அர்த்தப்ப. மக்கள் ரெடியா இருக்கா உங்களுக்கு எப்படா பாடம் கொடுக்கணும்னு சொல்லி. தேர்தல் ஒன்று வரணும் போது பொதுமக்கள் அதிமுகவும் பிஜேபிக்கு மரணடி கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்க தமிழ்நாட்டு மக்கள். கூட்டணி வச்சுட்டு பரவாயில்ல. அதுக்கடுத்து யாராண்டு பார்த்தா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு கூட்டணி. இப்ப 2 வருஷத்துல திமுக காரங்க கூட அதிமுகவை இவ்வளவு வச்சிருக்க மாட்டாங்க. ஊழலாட்சி, எடப்பாடி பழனிசாமி ஊழல் புரிகிறாரு, ஓ பன்னீர்செல்வம் ஊழலுக்காகவே இருக்காரு, அமைச்சர்கள் பூரா ஊழல் பண்றார், லாயக்கு இல்லாத அமைச்சர்கள், பேச தெரியாத அமைச்சர்கள்,
இந்த ஆட்சியே தேவையில்லை, பூராமே ராஜினாமா பண்ணணும். இவங்க கூட கூட்டணி வைக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு மோசமான வார்த்தையை ஐயா ராமதாஸ் சொல்றாரு. அவருடைய புதல்வர் அன்புமணி ராமதாஸ் இன்னொன்று சொல்றாரு, இவங்க எல்லாம் முட்டா பைய அமைச்சர் முதலமைச்சர், இவங்க நம்மளா தமிழ்நாடு நாசமா போகும்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேற்று வரைக்கும் சொன்ன பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு அதிமுகவோட கூட்டணி வைத்ததின் மர்மம் என்ன? இத்தனை வருஷமா 2 வருஷமா நீ பேசாத பேச்சில்லை, இன்னைக்கு கூட்டணிட்டு போயிட்ட. எங்களுக்கு இப்பதான்டா சந்தோஷமா இருக்கு. பிஜேபி அதிமுகவும் என்னைக்கு கூட்டணி சேர்ந்தீங்களோ அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 40 ஜெயிச்சிருச்சுன்னு அர்த்தம்டா. தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபியும் ரசிக்கல மக்கள், அதிமுகவையும் ரசிக்கல. ரெண்டுக்குமே எதிர்போட்டு இருக்கு. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? தாய்மார்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? 2 ஆட்சியுமே பிடிக்கல. பிடிக்காம இருக்கும்போது அந்த ஓட்டு திமுகவுக்கு சத்தியமா போகாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு தான் அந்த ஓட்டு வரும். ஏன் வரும்னு சொன்னா 33 ஆண்டு காலம் அம்மாவுக்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்தவர் கழகத்துடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா. அவர் உருவாக்கிய கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்கள் பிரச்சனைக்காக போராடி வருகிற தலைவர்களில் ஒருவர் அண்ணன் டிடிவி தினகரன். இதுதான்ப்பா கூட்டணி. இன்னமோ 4 கட்சி சேர்ந்தாங்களாம், மெகா கூட்டணின்றான், அந்த மேஜி கூட்டணின்றான். மேஜி கூட்டணி வைக்கலாம், மெகா கூட்டணி வைக்கலாம், ஓட்டு போடணும்ல மக்கள். மக்கள் ஓட்டு போடுவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு குக்கர் சின்னத்துக்குன்றது முடிவாயிருச்சு. தேர்தல் முடிவுச்சு கவுண்டிங்கில் நம்மளுக்கு எத்தனை சீட்டு ஜெயிக்கிறோம்னு பார்த்தா அண்ணன் சொன்னது மாதிரி 38 சீட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஜெயிக்கத்தான் போகுது. அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. நம்ம வரும்போது பேசினேன், அன்பு சகோதரர் எஸ்ஐகி சுப்பையாவை சொன்னார், நம்ம மைக்கேல் ராயப்பன்னு கேட்டேன். ஏதோ போன வாரம் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி தாலுகா ஒன்றை பிரித்து அறிவிச்சதா சொன்னாங்க. எந்த தாலுகா? திசையன்வளை தாலுகா. அது என்னடான்னு பார்த்தா 2001 மைக்கேல் ராயப்பன் எம்எல்ஏ வந்த பிறகு அம்மா கிட்ட கொடுத்த முதல் மனுவே அதுதான். தாலுகா வேணும்னு சொன்னேன், அம்மா கருணையோட நான் செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அது கடப்பட போட்டு இன்னைக்கு தாலுகா அறிவிச்சிட்டாங்க. அந்த விழாவில் மைக்கேல் ராயப்பன் தாண்டா அந்த கோரிக்கையே வச்சாண்டு எவனான்னு பேசினானா. இங்க இருக்கிற எம்எல்ஏ ஒருத்தர் இருக்காரு, பேரு கொலகார பாவியா சின்னம்மாவை நாங்க எங்களுக்கு இப்பதான் நாங்க பார்த்தோம். அந்த குடும்பம் இது வரைக்கும் எங்களுக்கு எதுவும் செய்யல. ஆனா சின்னம்மாவால ஒருத்தர் தமிழ்நாட்டில் எம்எல்ஏ வானான்னு சொன்னா அது இங்க இருக்கிற இன்பத்துறை தான். எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு நடிச்சு எம்எல்ஏ வந்துட்டீங்க. மெட்ராஸில் வக்கீல் தொழில் பார்த்தாலும் கூட சின்னம்மா சொன்னதுனால எம்எல்ஏ வந்துட்டீங்க, பரவாயில்ல. ஒரு நன்றி விசுவாசம் வேணாமாப்பா. நாங்க எந்த ஒரு பலனை அனுபவிக்கல, ஆனா நான் நன்றியோட இருக்கு இன்னைக்கு சின்னம்மா குடும்பத்துக்கு. அவங்கனால நீங்க எம்எல்ஏ வந்தவங்க கொஞ்சமா நன்றி உணர்ச்சியோட ஒரு பாசமா அவங்க பக்கம் நிக்கிறதுல என்ன தப்பு இருக்கு? 2 வருஷம் நீங்க ஊழல் பண்ணி சொத்து சம்பாரிச்சாப்புல அடுத்து மக்களை சந்திக்கணும்ல. நீங்க மக்கள் எதையுமே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் பாசக்காரங்க, எதையுமே கொஞ்சம் புரிஞ்சு நிதானமா பார்ப்பாங்க. அம்மா மரவில் சாவில் மர்மம் 3 மாசத்துல விசாரணை முடிச்சு தீர்ப்பு சொல்ல நீதிபதியை ஒண்ண போட்டீங்க. 2 வருஷம் ஆச்சேடா, என்னடா ஆச்சு கேஸ்? உண்மையிலேயே அம்மா சின்னம்மா தப்பு பண்ணியிருந்தா முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஓ சொல்லத்தான் மத்திய அரசு மோடி அரசு கேட்குது. எங்க சின்னம்மா தப்பு பண்ணியிருந்தா, அம்மா சாவில் தவறு இருந்தா தீர்ப்பை நீ சொல்லியிருப்பீல, ஏன் சொல்லல? அம்மா சாவு இயற்கை மரணம்,
அதை சொன்னா இன்னும் சின்னமா புகழ் ஓங்கும்ன்றதுக்காகத்தான் தீர்ப்பை சொல்லாம இழுத்து கிடத்துறாங்க. துணை முதல்வர் இது நாள் வரைக்கும் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி கிட்ட போய் விசாரணைக்கு போகல. என்ன உனக்கு அதை காட்டி கொடுக்குற வேலை? மும்பையில போய் கல்யாணத்துக்கு போற யாரு கல்யாணம்? தொழிலதிபர் அம்பானி வீட்டு கல்யாணத்துக்கு ஓ பன்னீர்செல்வம் குடும்பத்தோட போறாரு. எப்படி ரஜினி வீட்டு கல்யாணத்துக்கு போற? அம்மா சாவுல பிரச்சனைன்னு சொல்லி அந்த நீதிமன்றத்தில் போய் விசாரணைக்கு போய் சொல்றதுக்கு நேரம் இல்லை. அம்மா கிட்ட நடிச்சு 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 குடிஞ்சு டயரை நக்கி கீழே விழுந்து உருண்டு பிறண்டு மந்திரி ஆகி முதலமைச்சர் ஆகி, ஏடா இப்படித்தான் பண்ணுவீங்களா நீங்க? அம்மாவுக்கு செஞ்ச நன்றி கடனாரா அது? போய் சாட்சி சொல்லிட்டு தீர்ப்பை வாங்குன்றேன் நான். என்ன தப்பு நடந்துச்சு? ஏன் அம்மா செத்தாங்க? ஏன் 75 நாள் மருத்துவமனை? ஏன் வெளிநாட்டு கூட்டு போல? சொல்லு. சொல்ல முடியாது. இயற்கையாகவே அம்மா உடல்நிலை பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்ந்து கார்டியாக் அரெஸ்ட் வந்ததுனால அம்மா மரணம். இதை வெளியில சொன்னா இந்த பயிற்சியில் ஓட்டு வாங்க முடியாதுல்ல. அன்னைக்கு நம்ம அம்மா இறந்ததுமே சின்னம்மாவோட பத்த பழிச்சொல்லா சொன்னாங்க. தீ பிடிச்சிச்சு தமிழ்நாடு முழுக்க. எங்க குடும்பத்தை பூரா கெட்ட குடும்பமா மாத்தினீங்க. ஆனா ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல அண்ணன் டிடிவி தினகரன் வெற்றி இன்னைக்கு எல்லாமே நாங்க நல்லவங்க. அடுத்த ஆட்சி அமைக்கணும்னு சொன்னா தமிழ்நாட்டில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை அமைக்கும். நல்ல ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி, மக்களுக்கு வேண்டிய திட்டங்களை கொடுக்கக்கூடிய ஆட்சி நம்ம தான் அமைப்போம். நம்ம பாப்புலர் புத்தியாவே நம்ம சொக்கலிங்கம் பேசும்போது சொன்னாங்க, மைக்கேல் ராயப்ப ஒரு மீட்டிங் நடத்துறாருங்க, ஒரு 2 ஃபிளக்ஸ் வச்சு லைட்டை கட்டி கொடியை கட்டினா போலீஸுக்கு என்னப்பா இவ்வளவு வருத்தா? ஃபிளக்ஸை கலட்டினாப்புல மீட்டிங் நின்று வச்சா? இன்னைக்கு கலெக்டர் ரைட்டு, எம்பி தேர்தல் முடியுமே நீ மீட்டிங்கை நடத்த முடியாது, விரட்டி எடுத்துமே. நாங்க என்ன செய்வீங்க? அப்ப அதிகாரம் இருக்குன்னா ஒரு அளவுக்கு தான் நீங்க அதிகாரத்தை பயன்படுத்தணும். பெருந்தலைவர் காமராஜர் இன்னைக்கு வரும்போதே ஒரு செய்தி படித்தேன். முதலமைச்சர் ஆயிட்டார் தமிழ்நாட்டில். ஆன பிறகு மெட்ராஸில் அவர் இருக்காரு. அவருடைய தாயார் விருதுநகரில் இருக்காங்க. அவங்க சொந்தக்காரங்க போய் அவங்க தாயாரை பார்க்கும்போது, என்னப்பா என் மகன் மெட்ராஸுக்கு கூட்டு போக மாட்டேன், எங்கேயே விட்டுறா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா வருத்தப்பட்டிருக்கு. காமராஜர்கிட்ட போய் முதலமைச்சர் முறையில் அவர் நண்பர் போய் பேசுறாரு. இந்த மாதிரிங்க உங்கள் தாயார் ரொம்ப வருத்தப்படுறாங்க, கூப்பிட்டு மெட்ராஸில் வச்சுக்கங்கன்னு சொன்னதுக்கு பெருந்தலைவர் காமராஜர் ஒன்று சொல்லியிருக்காரு, நான் கூப்பிட்டு போய் மெட்ராஸில் வைக்கிறதுல எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, எங்கள் அம்மாவை நான் கூப்பிட்டு வருவேன், மெட்ராஸில் வந்து என் வீட்டில் தங்குவாங்க, நான் முதலமைச்சர், என் டெலிஃபோனை சொந்தக்காரங்க பயன்படுத்துவாங்க, எங்கள் அம்மாவை பார்க்கணும் 2 நாள் சொந்தக்காரி வருவேன், இப்படி வந்தாங்களாக்கு நான் அரசை நடத்த முடியாது, அதனால தான் எங்கள் அம்மாவை நான் விருதுநகர்லேயே வச்சுட்டேன்னு சொன்ன பெருந்தலைவர் வாழ்ந்து மறைந்த பூமி இந்த பூமி. அந்த இடத்துல நீங்க ஆட்சி அம்மா ஆட்சின்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வம் செய்யற லூட்டி இருக்கு. லஞ்சத்தை தவிர வேற ஏதாவது உங்க வாழ்க்கையில இந்த 2 வருஷத்துல என்னப்பா பண்ணிருக்கீங்க? நீங்க திட்டங்கள் ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? அம்மா திட்டங்கள் சொன்ன திட்டங்கள் 2016 அம்மா தேர்தல் ஓட்டு கேட்ட வரும்போது சொன்ன திட்டம் எல்லா பேருக்கும் செல்போன் கொடுப்போம்னு சொன்னாங்கல்ல, கொடுத்தாங்களா? ஏன் கொடுக்கல? செல்போன்ன்றது இன்னைக்கு முக்கியமான விஷயம். எப்படி மிக்சி கிரைண்டர் பேன் வீட்டுக்கு முக்கியமோ செல்போன் இன்னைக்கு முக்கியம். அந்த காலத்துல வீட்டுல ஒரு டெலிபோன் இருக்கு. இந்த திசையின் வழியில பார்த்தா ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா 2 வீடு 3 வீட்டுல தான் டெலிபோன் இருக்கும். பேசி கூப்பிட்டு பேசுவோம். ஆனா இன்னைக்கு டெலிபோனே எந்த வீட்லயும் இல்லை, செல்போன் தான் கையில இருக்கு எல்லா வீட்லயும். பிள்ளை ஒண்ணு வச்சிருக்கேன், பிள்ளை அம்மா ஒண்ணு வச்சிருக்கு, அப்பா ஒண்ணு வச்சிருக்கு, அக்கா ஒண்ணு வச்சிருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு விஞ்ஞான உலகம் வளர்ந்ததுனால அம்மாவால் கொண்டு வந்த திட்டம் இலவசமாக செல்போன் வழங்குவேன் 2016 சொன்னாங்க. நீங்க 2வது தடவை ஓட்டு போட்டீங்க, 2வது தடவை முதலமைச்சராக வந்தாங்க. அம்மா வந்ததுமே தேர்தல் அந்த அம்மா உடல்நலம் பாதிக்கப்படாமல் இருந்திருந்தா இன்னைக்கு செல்போன் 2 கோடி குடும்பத்துக்கு கிடைச்சிருக்கும்.
அண்ணன் எடப்பாடி என்ன செய்றீங்க? சாராய கடையை, பிராந்தி கடையை 500 கடையை மூடினாங்க அம்மா, நெடுஞ்சாலை துறையில் இருக்குன்னு சொல்லி. கோர்ட்டே சொல்லுச்சு, மூடுன கடையை இவங்க இந்த நல்ல யாரு தங்கமணி, வேலுமணி, எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ் போய் கோர்ட்டில் எப்படி தெரியுமா மாத்துறாங்க சட்டத்தை? நெடுஞ்சாலை துறைகள் அனைத்தும் நகராட்சி சாலைகளாக மாறிவிட்டன. நெடுஞ்சாலை துறையில தான் பிராந்தி கடை வைக்கக்கூடாது சட்டம், நீதிமன்றம் சொன்னது. அதை நம்மால என்ன பண்றா, நெடுஞ்சாலை சாலைகள் முழுவதும் நகராட்சி சாலைகளாக மாறுதுன்னு சொன்னா நகராட்சி சாலையில பிராந்தி கடையை ஓபன் பண்ணிக்கலாம். 300 கடையை திறந்து விட்டாங்க. இப்ப அம்மா ஆட்சின்னு அம்மா படத்தை வச்சுக்கிட்டு நடிக்கிறீங்களப்பா. அம்மா கொண்டு வந்த திட்டத்தை பூரா கெடுக்கிறீங்க. அம்மா நிப்பாட்ட திட்டத்தையும் கொண்டு வர்றீங்க. அம்மா சொன்ன ஸ்கீமையே மக்களுக்கு கொடுக்கல. நீங்க எப்படி நல்லா கொடுப்பீங்க? அதனாலதான் நாங்க 18 எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் எடப்பாடி பதவி விலகணும்னு சொல்லி கவர்னர்கிட்ட மனு கொடுத்தா எங்க 18 எம்எல்ஏ பதவியும் கொடுக்குறாங்க. பிடிக்கிட்ட பரவாயில்ல, இடைத்தேர்தலை வைக்கிறான்டா வைக்க மாட்டேன்றான். இடைத்தேர்தலை வச்சா 18லயே அம்மா அதிமுக தோக்கும். தோத்தா அந்த ஆட்சி கலையும். இப்பயும் சொல்றேன், நாடாளுமன்ற தேர்தல் மட்டும்தான் வரும், எங்களுக்கு இடைத்தேர்தல் வராது. ஏன் வராதுன்னு சொன்னா தோத்து போவாங்க. தோத்து போனா ஆட்சி கலைஞ்சு போக, கொள்ளையடிக்க முடியாது. எங்களுக்கு தேர்தல் நடத்தாம நாடாளுமன்ற தேர்தல் வச்சு தோத்தாலும் கூட அதிமுக தப்பி தவறி மேல பிஜேபி வந்துட்டா இன்னும் 2 வருஷத்தை முதலமைச்சர் பதவியை தொடர்ந்துடலாம். அந்த கணக்கு போட்டு எடப்பாடி, ஓபிஎஸ், பிஜேபி, பாட்டாளி மக்கள் கட்சி சேர்ந்து வராங்க. மக்கள் கணிப்பு சரியா இருந்தா எனக்கு தெரிஞ்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தனிச்சுன்னா கூட நாடாளுமன்றத்தில் 40 நம்ம தான் ஜெயிப்போம். ஏன் சொல்றேன்னு சொன்னா, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த கட்சிகள் தேசிய கட்சிகளோட கூட்டணி வச்சுதான் நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருக்கீங்க. சந்திச்சாலும் கூட எந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டுக்கு நீங்க முழுமையா மத்திய அரசு மூலமா வாங்கல. அந்த நிலைமை வச்சுதான் அண்ணன் டிடிவி தினகரன் தேசிய கட்சிகளோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்காது, மாநில கட்சிகளோடு தான் கூட்டணி வைப்போம், நாடாளுமன்ற தேர்தலில் 40 வெற்றி பெறுவோம். 40 வெற்றி பெறுகின்ற பொழுது நாங்கள் சொல்கிற வேட்பாளர் தான் பிரதமர் வேட்பாளராக வர முடியும். அப்படி வருகின்ற போது ஸ்டெர்லைட் ஆலையை மூடலாம், முல்லை பெரியார் அணையில் 152 அடி தண்ணி உயர்த்தலாம், காவேரியில மேகதாது அணையை கட்ட விடாம விரட்டலாம், தமிழ்நாட்டுக்கு கொடிய திட்டமான நீட் தேர்வு வரவிடாமல் தடுக்கலாம், டெல்டா பகுதியில் எண்ணெய் கிணறு தோண்ட விடாம தடை செய்யலாம். இப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு கிடைப்பதன் மூலம் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும். இந்த திட்டத்தில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்னும் இந்த மாச கடைசியோ அடுத்த மாதம் முதல் வாரத்திலேயோ தேர்தல் அறிவிப்பு வந்துடும். திமுக ஒரு பக்கம் கூட்டணி போய்கிட்டு இருக்கு, அதிமுக ஒரு பக்கம் கூட்டணி போய்கிட்டு இருக்கு. கூட்டணி பேசிடுவீங்கப்பா, எனக்கு 10 சீட்டு வேணும், 4 சீட்டு வேணும்னு கேட்டால் பரவாயில்ல. கூட்டணிக்கு முன்னாடி என்ன பேசுறாங்க, எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பீங்க, எதுக்குப்பா பணம்னு கேட்டால் கட்சி செலவு, இது எலெக்ஷன் செலவுக்குன்றாங்க. கூட்டணி எப்படி பேசி மாறுது. ஏன்னா இப்போ அதிமுக கிட்ட பணம் இருக்கு, உங்களுக்கு நல்ல செல்வாக்கா இருக்கீங்க, பணம் உங்களுக்கு தாராளமாக கிடைக்குது. நீங்க எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கூட்டணி உங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, வைங்க பரவாயில்ல. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு பாடம் போட்டுவதற்கு மக்கள் தயாரா இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு சத்தியமா அதிமுக ஒரு இடத்துல கூட ஜெயிக்க போறதில்லை. பிஜேபிக்கு என்னமோ 5 சீட்டு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. அந்த 5 சீட்டையுமே டிக்ளேர் பண்ணிக்க, தோத்துருச்சுட்டு டிக்ளேர் பண்ணிக்க. இன்னைக்கு
ஜெயிக்க முடியாது. பிஜேபி தமிழ்நாட்டில் அதிமுகவும் ஜெயிக்க முடியாது. திமுக நினைக்குது நாங்கள் 8 கட்சி கூட்டணியில் இருக்கோம், ஆகையினால நாங்கள் தான் ஜெயிக்க போறோம். திமுக ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஒப்பாவுக்கு வேண்டா அறிவறிஞ்சு ஏதோ சூழ்ச்சியில் ஜெயிச்சாரு கருணாநிதி. ஆனால் கருணாநிதி மறைவிற்கு பிறகு திரு ஸ்டாலினுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லை, பத்தலை. எனக்கு தெரிஞ்சு ஒரு மூலக்காரராக இருந்திருந்தா இந்த அதிமுக ஆட்சியை எப்படியெல்லாம் நகட்டெடுக்கணும்ல. ஒரு எதிர்கட்சி தலைவர் சட்டையை கிழிக்கிறாரு, ரோட்டுக்கு வராரு, தவிர காரியம் எதுவும் செய்ய மாட்டேன்றாரு. தேர்தலையும் மக்கள் உங்களை நம்ப தயாரா இல்லை, நீங்க எதையுமே ஆக்டிவா செய்ய முடியாதுன்றத தாய்மார்கள் உட்பட இளைஞர் பட்டாளர் உட்பட புரிஞ்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு தேவை புரட்சி தலைவி அம்மா மறைவிற்கு பிறகு, கலைஞர் மறைவிற்கு பிறகு தமிழ்நாட்டில் தலைவர்கள் வெற்றிடம். யாரா புதிய தலைமை என்று பார்த்தா அருமை அண்ணன் டிடிவி தினகரன் தான் புதிய தலைமை என்பதை மக்கள் பார்க்கிறாங்க. அவர்கிட்ட ஆட்சி கட்சி கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு நல்ல திட்டங்கள் கொடுப்பாங்கன்றது மக்களுடைய எண்ணம். நடுத்தர மக்கள் நம்மளுக்கு ஆதரவு அதிகமா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், 6 கோடி வாக்காளர்கள் தமிழ்நாட்டில், ரைட்டா? அந்த 6 கோடி வாக்காளர்கள்ல 20 வயதிலிருந்து 30 வயது வரைக்கும் இருக்கிற வாக்காளர்கள் எவ்வளவுன்னு கேட்டா 2 கோடி வாக்காளர்கள். அந்த 2 கோடி இளைஞர்களுமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் தான் இன்னைக்கு இருக்காங்க. யதார்த்தமான உண்மையை சொல்றேன். அவர் வரும்போது கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் நெல்லை மாவட்டத்துக்கு பலமுறை வந்திருக்காரு. பாப்புலர் முத்தையா ஏற்பாடு பண்ணியிருக்காரு, எஸ்ஐ சுப்பையா ஏற்பாடு பண்ணியிருக்காரு, இவர் ஆதித்தன் ஏற்பாடு பண்ணியிருக்காரு, சொக்கலிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, கல்லூர் வேலாயுதமும் பார்த்துருக்காங்க. எத்தனையோ நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. இங்க மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க போறாரு. அவர் பின்னாடி ஆயிரக்கணக்கான வாகனங்களில் வருகிறவர்கள் இளைஞர் பட்டாளம். தமிழ்நாடு முழுவதும் 2 கோடி இளைஞர் பட்டாளம் அண்ணன் டிடிவி தினகரன் பக்கம் தான் இருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் 3 கோடி ஓட்டு வாங்கினா அவன் தான் 40 இடத்துல ஜெயிக்க முடியும். பொதுமக்கள் அதிமுக தொண்டை 2 கோடி இளைஞர்கள் இருக்கிற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அதனுடைய தலைமை சின்னம்மா அண்ணன் டிடிவி தினகரன். நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் மாபெரும் வெற்றியை பெறும். அடுத்த ஆட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரில் அதிமுகவை இரட்டலையும் நம்ம கையில் எடுத்து அம்மா ஆட்சியை தமிழ்நாட்டில் 100 ஆண்டு காலம் நிலைக்க செய்யக்கூடிய கட்சி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்பதை இந்த கூட்டம் இன்னைக்கு நிரூபிக்கிறது. இவ்வளவு தாய்மார்கள், மணி 9:30 ஆச்சு, இவ்வளவு பெரிய மனுஷங்க ரோட்ல அங்கேயும் இங்கேயும் நிற்கிறீங்க. பிசியின் விலையில இவ்வளவு கூட்டம் கட்டுக்கடங்காம அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு அம்மா பிறந்த நாளைக்கு வந்துருச்சுன்னு சொன்னாலே நம்ம ஜெயிச்சிட்டோம், ஆட்சி அமைக்க போறோம். தாய்மார்களுக்கு ரொம்ப பிடிச்ச சின்னம் எதுன்னு பார்த்தா குக்கர் சின்னம். காலையில் எந்திரிச்சு பால் குக்கர், 7 மணிக்கு இட்லி குக்கரு, மதியம் ரைஸ் குக்கரு, சாயங்காலம் பால் குக்கருக்கு வந்துடுறீங்க. குக்கரை தாய்மார்கள் என்னைக்குமே மறக்க முடியாது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா இருக்கிறவர் ரெட்டலை எப்படி மறக்கலையா தாய்மார்கள்? இன்னைக்கு அவங்க 2 பேர் மறைவிற்கு பிறகு இந்த துரோகிகிட்ட ரெட்டலை போன பிறகு நம்மளுக்கு அம்மாவால் புரட்சி தலைவர் எம்ஜிஆரால் நமக்கு கிடைத்த சின்னம் குக்கர் சின்னம். தாய்மார்கள் விரும்பிய சின்னம் குக்கர் சின்னம். பெரியவர்கள் இளைஞர்கள் விரும்பிய சின்னம் குக்கர் சின்னம். அந்த சின்னத்தில் நாடாளுமன்றத்தில் யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவர் வெற்றி பெறுவது உறுதி. எனக்கு தெரிஞ்சு தேனி நாடாளுமன்றத்தில் ஜெயிச்சிட்டோம், நெல்லையிலையும் ஜெயிச்சிட்டோம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். பக்கத்தில் தென்காசிலையும் ஜெயிச்சிட்டோம், ராமநாதபுரத்திலையும் ஜெயிச்சிட்டோம். நான் எனக்கு மண்டல பொறுப்பான்றதுனால நான் போய்கிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். நான் மக்களுடைய ஆரவாரம், பொதுமக்களுடைய நினைப்பு, மற்ற அரசு ஊழியர்களுடைய நம்மளுக்கு ஆதரவு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தென் மாவட்டங்களில் இருக்கிற ஒரு 10 தொகுதியில் 7 தொகுதி ரிசல்ட் நம்ம அம்மா மக்கள் முன்னேற்றங்களை ஜெயிச்சாச்சு. மிச்சம் 3க்கு எலெக்ஷன் வேலை பார்க்கணும், அவ்வளவுதான்.
நான் தென் மாவட்டத்தை மட்டும் பேசுறேன், மற்ற மாவட்டத்துக்கு நான் போறேன். நான் போய் பார்த்தா அங்கேயும் நம்மளுக்கு தென் மாவட்டங்கள்ல எவ்வளவு செல்வாக்கு இருக்கு, அதே செல்வாக்கு தான் சேலத்தில் இருக்கு, வேலூர்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, ஈரோட்ல இருக்கு. சோ தமிழ்நாடு முழுவதும் ஒரே முறையில பாசமா அடுத்த தலைமை அண்ணன் டிடிவி தினகரன் என்பதை பொதுமக்களும் கட்சிக்காரங்களும் ஏத்துக்கிட்டாங்க. அதுல நம்மளுக்கு எப்ப ரிசல்ட் வரும் சொன்னா எலெக்ஷன் முடிஞ்சா தான் ரிசல்ட் வரும். ஆர்கே நகர்ல நம்ம நிக்கும் போது டெபாசிட் கூட வாங்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஒரு சுயேட்சை வேட்பாளர் அண்ணன் டிடிவி தினகரன் ஒரு குக்கர் சின்னத்தை எடுத்துட்டு போய் எதிர்த்து அத்தனை வேலைக்கு டெபாசிட் கலந்து விட்டது இந்தியாவில் அண்ணன் டிடிவி தினகரன் மட்டும்தான். அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம கூட்டணி அமைக்காட்டியும் இவங்க எத்தனை விஷயம் கூட்டணி அமைச்சாலும் பூரா தோல்வியை சித்திப்பாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மாபெரும் வெற்றியை பெறும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய பணி ஒற்றுமையா எல்லா தாய்மார்கள் உட்பட, பெரியவர்கள் உட்பட, இளைஞர்கள் உட்பட, நம்ம பொறுப்பாளர்கள் உட்பட எல்லாம் ஒற்றுமையா இருந்து இந்த துரோகத்திற்கு ஒரு முடிவு கட்டுகின்ற வகையில் பாடுபட்டு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை வெற்றியடைய செய்ய வேண்டும். அம்மா அறிவித்த திட்டங்கள், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிறந்த நாளில் இந்த நாளில் நாங்கள் சொல்கிறோம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் அனைத்து திட்டங்களும் வீட்டிற்கே ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து கொடுப்பதற்குண்டான திட்டங்களை தியாக தலைவி சின்னம்மாவும் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனும் இணைந்து செயல்படுவார்கள் என்பதை கூறி சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.